வணக்கம் மாணவர்களே, தரம் 9 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் அலகு 2 கண்ணும் காதும் அப்படின்னு சொல்ற ஒரு பாடத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். அந்த கண்ணும் காதும் அப்படின்னு சொல்ற அந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன்ல காணப்படுற கண் வந்து தனிக்கண்ணா காணப்படும். தனிக்கண்ணன்னு சொல்லுவோம். அதாவது தனிக்கண்ணன்னு சொல்லும் பொழுது பூச்சிகளை பொறுத்தவரை கரப்பான் பூச்சி அல்லது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேனி இந்த மாதிரி பூச்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்குமெண்டா அந்த பூச்சிகளில் வந்து கூட்டு கண்கள் இருக்கும். கணக்கு ஒரு சைட்டில் வந்து நிறைய கண்கள் இருக்கும். ஆனால் மனிதனை பொறுத்தளவில் தனிக்கண்ணுன்னு சொல்லுவோம். அந்த கண் எவ்வாறு இருக்குது, அந்த கண்ணின் தொழிற்பாடு என்ன, கண்ணை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படியான விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க வேணும். உண்மையாக கண்ணுன்றதை பற்றி அறிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. ஏனெண்டா எங்களோட வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு அவசியமான ஒரு உறுப்பு கண், ரைட்? ஆகவே அதன் பெருமதி அது எப்படியானது, அதை எப்படி நாங்கள் பரிகரிக்க வேணும் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எமது அயற்சூழலில் அடிக்கடி பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது. ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல் போன்ற புலனங்கங்கள் மூலம் அத்தகைய மாற்றங்களை எம்மால் உணர முடியும். இவ்வத்தியாயத்தில் கண், காது என்பவற்றை பற்றி கட்டமைப்பு மற்றும் தொழில்கள் பற்றி ஆராய்வோம். மனித கண்ணின் கட்டமைப்பு. உண்மையாக மனித கண்ணின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்களுக்கு மனித கண் எப்படி இருக்குமென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு மண்டையோட்டு எடுத்தோம்டா, சரி, ஒரு மண்டையோடு எடுத்தோம்டா இந்த ஒரு மனித கண் எப்படி இதுக்குள்ள காணப்படுதுன்னு பார்த்தீங்கண்டா, ரைட்? இப்போ இந்த கண் இருக்கிற அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்குழி என்று சொல்லுகின்ற பகுதிக்குள்ள கண் இருக்கும். இந்த கண் வந்து பெரும்பாலும் இந்த பகுதிக்குள்ளே இருக்கும். ஒரு சைட் வியூவில் பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும், ரைட்? இப்போ நாங்கள் ஒரு கண்ணுண்ட அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணுண்ட அமைப்பை பற்றி பார்க்கல எங்களுக்கு எப்படி கண் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணை நாங்கள் வெளியில் எடுப்போம், சரியா? இந்த கண்ணை வெளியில் எடுத்தவன்டா, ரைட்? இந்த கண்ணை வெளியில் எடுப்போம். வெளியில் எடுத்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணில் இப்படி ஒரு நீளமாக இழுபட்டு கொண்டு வெளியில் வரும். அந்த கண்ணில் சைட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட் வியூவில் எங்களுக்கு இந்த மாதிரி சைட் வியூ அமைப்புன்றது எங்களுக்கு தெரியும் தானே. அது பக்கத்தோட்டத்தில் இருக்கும். எங்களுக்கு கண்ணிட அமைப்பு இப்படி இருக்கு, ரைட்? அப்போ அந்த கண்ணிட அமைப்பு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த கண்ணை உள்ளுக்குள்ளே சும்மா வச்சிருக்கல, கண்ணை வந்து ஒரு தசைகளோட பொருத்தி தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணில் இருக்கிற தசைகள் கொஞ்சம் இப்படி நீட்டி கொண்டு நிற்கும். ஏண்டா மண்டையோட்டுக்குள்ளே வந்து கண்ணில் தசைகள் கொஞ்சம் இருக்கு, 6 சோடி தசைகள் இதில் காணப்படும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அந்த கண்ணை வெளியில் எடுத்த அந்த கண் அமைப்பை எப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக விளங்கி கொள்றதுக்காக படிக்கிறோம்டா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கண்ணை வந்து நாங்கள் இந்த பக்கத்தோற்றத்தை தான் படிப்போம். அதாவது பக்கத்தோற்றம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி கண்ணுங்களுக்கு ஒரு சின்ன அமைப்பாக இருக்கும், ரைட்? இதில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுங்களுக்கு இப்படி ஒரு கொஞ்சம் பெருப்பிச்சு தானே கீறுறோம், இப்படி ஒரு அமைப்பாக இருக்குது. அதே நேரம் அந்த கண்ணுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தசைகள் காணப்படும். இந்த கண்ணுட என்ன மண்டையோட்டோட ஜாயின் பண்ணி வச்சிருக்க வேணும், மண்டையோட்டோட இணைச்சிருக்கணுமே. அப்போ தசைகள் வந்து வெளியில் இப்படி இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கற்பனையில் இந்த கண்ணை வந்து ஒரு கற்பனையில் எப்படி அதை வெட்டினா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு கத்தி ஒண்டால் வெட்டுறோம். இது ஒரு கத்தி ஒண்ட கற்பனையில் தான் இதை நாங்கள் வெட்டுறோம், சரியா? இப்படி ஒரு கத்தி ஒண்டை எடுத்து, சரியா? இப்போ இந்த கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுடைய வெட்டு முக தோற்றத்துக்காக படிக்கிறோம். இப்படி வெட்டி பார்த்தோம்டா கண் எப்படி காணப்படுது, கிட்டத்தட்ட கண்ணோட அமைப்பு எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் வந்து பெரும்பாலும் அதோட அமைப்பில் ஒரு வட்ட ஒரு கோளமாக காணப்படுது.
ரைட். கண் வந்து பெரும்பாலும் ஒரு கோள வடிவத்தில் காணப்படுது. அந்த கட்கோளம் என்று சொல்லுவோம். இந்த கண்ணுக்குள்ளே வந்து இருக்கிற குழியை வந்து கட்குழி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதுக்குள்ளே இருக்கிற குழியை வந்து கட்குழி அப்படின்னு சொல்லுவோம். கட்குழி இது வந்து கண். அப்போ இந்த பொதுவாக நாங்கள் கண்ணிட படத்தை படிக்கல அந்த கோள வடிவத்தில் முன்னுக்கு கொஞ்சம் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த கண்ணிட முற்பகுதி வந்து என்னவா இருக்குமெண்டா இந்த ஒரு ஒரு இப்படியான ஒரு அமைப்பாக முன்னுக்கு கொஞ்சம் நீண்டு காணப்படும். ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு அதில் தெரியும். சரிதான். அந்த இதில் இந்த கண்ணில் வந்து நீங்கள் பார்க்கலாம், அதில் ஒரு கோள வடிவம்தான். ஆனாலும் அந்த கோள வடிவத்தில் வந்து முன்னுக்கு ஒரு சிறிய இப்படியான ஒரு அமைப்புன்னு தெரியும். அப்போ நாங்கள் கண்ணிட அமைப்பை பார்க்குறோம், வெட்டுமுக தோட்டத்தில் எப்படி இருக்குமென்னு பார்க்குறோம். அதே நேரம் இந்த கண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லை இருக்கும். ஒரு வில்லை என்றால் எப்படி இருக்குமென்னு சொன்னால், அதில் குறுக்கு வெட்டுமுக தோட்டத்தில் நாங்கள் இப்படி தான் அந்த வில்லையை கீறுவோம். வரையேக்கில் அந்த வில்லையை வந்து நாங்கள் வரையேக்கில் என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வரைவோம். அந்த வில்லை வந்து ஒரு குவிவு வில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வில்லை. அந்த வில்லைக்கு முன்னால் வில்லையை வந்து என்ன செய்திருக்குமென்னு சொன்னால், இங்கே கொஞ்சம் தசைகள் அதை இழுத்து வச்சுக்கொள்ளும். அந்த தசைகள் வந்து இழுத்து வச்சுக்கொள்ளும். இது உண்மையாக இந்த குறுக்கு வெட்டு தோட்டம் தானே. இது உண்மையான தோட்டத்தில் எப்படி இருக்குமெண்டா, இந்த கண்ணில் நாங்கள் கண்ணை பற்றி தான் பார்க்குறோம். கண்ணில் உண்மையாக ஒரு வில்லை எங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு வட்ட வடிவான வில்லையாக இருக்கும். இந்த வில்லையை நாங்கள் கத்தியால் வெட்டினோம்டா, இந்த வில்லையை கத்தியால் வெட்டினா எப்படி ஒரு தோற்றம் தெரியுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கத்தியால் வெட்டுறோம். சரியா? இப்போ ஒரு கத்தியால் இந்த வில்லையை வெட்டுறோம். அப்படி எல்லாமே ஒரு கற்பனையான படமாக தான் நாங்கள் வரைவோம். ஏனெண்டா விளங்குறதுக்காகத்தான். இந்த வில்லையை நீங்கள் கத்தியால் வெட்டினீங்கண்டா எப்படி உங்களுக்கு தெரியுமெண்டா, இந்த வில்லை 2 பாதிகளாக தெரியும். அதாவது இதில் ஒரு வில்லை இப்படி ஒரு பாதியும், இன்னொரு வில்லை இன்னொரு பாதியாக தெரியும். சரியா? அப்போ இதில் எங்களுக்கு தெரிகிற தோற்றம், எங்களுக்கு இங்கே தெரிகிற தோற்றம் எப்படி என்றா, இந்த தோற்றம், இந்த தோற்றம் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்க்குறது இந்த தோற்றம் தான். அதாவது இந்த தோற்றம் தான் எங்கே தெரியுது, இங்கே தெரியுது. சரியா? இப்போ எங்களுக்கு தெரிகிற தோற்றம் வந்து இந்த தோற்றம் தான். எந்த தோற்றம்? இந்த வில்லையினுடைய பக்க வெட்டினா பிறகு தெரிகிற தோற்றம். உண்மையில் இந்த வில்லையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த வில்லையை பார்த்தீங்கன்னா இந்த குவிவு வில்லை வெட்டப்படும் போது, அந்த குவிவு வில்லை வந்து உங்களுக்கு வெட்டப்படும் போது எப்படி இருக்குமென்னு சொன்னால், இதில் இப்படி ஒரு பகுதி தெரியும். அந்த கத்தியும் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், இந்த கத்தியினுடைய பகுதி இதுக்குள்ள தெரியும், மேலே கத்தியினுடைய பகுதி தெரியும். சரி, இப்போ இந்த வில்லையை சூழ உண்மையில் ஒரு தசைகள் கொஞ்சம் இருக்கும். இப்படி இந்த மிருதங்கத்தில் மேளத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தோலை வந்து மிருதங்கத்தின் தோலை வந்து நேர்கள் மாதிரி இழுத்து வச்சிருக்கு.
அப்போ குறுக்கு வெட்டு வெட்டும்போது இந்த நார்களும் கொஞ்சம் இதில் இருக்கும், கீழே கொஞ்சம் தெரியும். எனக்கு என்னண்டா நாங்கள் எப்படி பாடமாக்குறோம்ன்றதை விட விளங்கி கொள்றதா நீங்கள் முக்கியம். அப்போ அந்த மேலையும் கீழையும் தெரிகிற தோற்றம் உங்களுக்கு இப்போ விளங்கும். கண்ணில் வில்லை இந்த வெட்டுமுக தோற்றத்தில் ஒரு வில்லை எப்படி இருக்கும், இது ஒரு குவிவு வில்லை. குவிவு வில்லை. அப்போ அந்த குவிவு வில்லை எது குவிவு வில்லை? இந்த எங்களுக்கு தெரியும் இது ஒரு குவிவு வில்லை. இப்போ இது என்ன? பிசிர் தசை. பிசிர் தசைகள் அந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னா அந்த வில்லையை பிடிச்சு இழுத்து வச்சுக்கொள்ளும். அப்போ எங்களுக்கு இப்போ கண்ணிட பிசிர் தசை என்றது என்ன, வில்லை என்றது என்னன்றது தெரியுது. இந்த கண்ணை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லையை நாங்கள் பொதுவாக பார்த்துருப்போம். இந்த வில்லைக்கு சரி, அந்த வில்லைக்கு முன்னாடி வந்து ஒரு வில்லை இப்படி இருக்குதுண்டா, வில்லைக்கு முன்னால சரியா ஒரு வட்டமான ஒரு வித்தியாசமான, அதாவது நாங்கள் கதிராளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோற்றம் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குமென்று சொன்னால் பாருங்கள், இதில் நாங்கள் ஒரு கலரை செலக்ட் பண்ணுவோம் எங்களோட படிக்கிற சுகத்துக்காக. இதுக்குள்ள எஸ் இப்படி ஒரு இந்த வில்லைக்கு முன்னால் என்ன மாதிரின்னு சொன்னால் ஒரு கதிராளின்னு சொல்கிற ஒருத்தர் இருப்பார். அவரில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரில் இப்படி ஒரு துளை ஒன்று தெரியும். அவரில் இப்படி ஒரு தோற்றம் இருக்கு. அதாவது இது இப்போ எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும்படியே நான் கலரை கொஞ்சம் மாற்றுறேன். அதாவது எங்களோட பிசிர் தசைன்னு நாங்கள் யோசிச்சிருவோம், ஆகவே இந்த கலரை கொஞ்சம் மாற்றுறேன்டா இப்படி ஒரு பொருள் ஒன்று இருக்கும் எங்களுக்கு. இது ஒரு துளையோட நடுவில் துளையோட ஒரு வளையம் மாதிரி என்ன ஒரு பொருள் ஒன்று இருக்கும். இதில் வந்து வடிவாக கவனிக்கலாம். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிறது வில்லை, எங்க பின்னாடி இருக்கிறது வந்து வில்லை. அதே நேரம் இந்த முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கதிராளின்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கிற துளைக்கு பேர் கண்மணின்னு சொல்லுவோம். சரி, அப்போ இந்த துளைக்கு பேர் வந்து கண்மணின்னு சொல்லுவோம். நாங்கள் விட்டு வைக்கிற இல்லை, இதையும் கொஞ்சம் கத்தியால் வெட்டி பார்ப்போம், எங்களோட தோற்றத்தில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா இதை நாங்கள் வெட்டுறோம். இப்படி வெட்டி பார்த்தீங்கண்டா ரைட், இந்த கத்தியால் வெட்டுறோம். இந்த கத்தியால் வெட்டும்போது எங்களுக்கு இதில் ஒரு இந்த கத்தியினுடைய தோற்றத்தில் வந்து எங்களுக்கு தெரியும், இந்த கத்தியால் நாங்கள் இதை வெட்டுறோம். அப்படி வெட்டும்போது என்ன நடைபெறுதுண்டா இதில் இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வளையம் ஒன்று வரும். இப்படி ஒரு வளையம், ஒரு பாதி வளையம். அதே நேரம் அந்த வளையத்தின் மெட்ட சைட்டுக்கு வந்தீங்கன்னா
இன்னொரு வளையம் வேறு. இது இப்படி ஒரு வளையமாக இருக்கு. அதாவது நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து இந்த இந்த இடம் இப்படி இருக்கு, ஒரு பாதி இருக்கும் இல்லையா? இந்த இதில் வந்து ஒரு பாதி வந்து ரைட், ஒரு பாதி இருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். இப்போ நீங்கள் நாங்கள் பார்த்தோம்னா தெரியும், எங்களுக்கு இந்த கதிராளியினுடைய அச்சு இப்படி தெரியும். ஏன்னா கதிராளி அது பாதியாக வட்டி இருக்கிறோம். வடிவா அவதானிக்கல உங்களுக்கு விளங்கம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே கதிராளி. இந்த கதிராளி வந்து எப்படி இருக்குதுண்டா, பாதியாக முன்னுக்கு இருக்கிற கதிராளியை நாங்கள் வரைகிறோம். ரைட். இப்போ கதிராளி என்ன செய்யுது, அந்த வில்லைக்கு முன்னாலே இருக்கு. அந்த கதிராளியின் மற்ற பகுதியை பார்த்தீங்கன்னா சரி, அந்த கதிராளியுடைய மற்ற பகுதி ஏன்னா இன்னொரு பாதியும் இருக்குது இல்லையா? அப்போ அந்த பாதியை நாங்கள் பார்க்கல, அந்த பாதி எப்படி இருக்குமெண்டா இன்னொரு, அதாவது இந்த பாதி இப்படி இருக்கு. இதுலையும் இப்படி ஒரு பாதி வந்திருக்கு. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ரைட், இப்போ இங்கால மிச்ச பகுதியிலையும் இந்த இடைவெளியை விட கதிராளி பாதியாக இங்கால ஒன்று இருக்கு. அப்போ சைட் வியூவில் வந்து கதிராளி என்றது ஒரு சிறிய கோடாக தான் நான் காட்ட போகிறோம். எந்த கோடாக காட்ட போகிறோம்டா, நாங்கள் காட்ட போகிற கோடு எப்படி இருக்குமென்னு பாருங்க. இங்கே அதாவது நாங்கள் கண்ணில் காட்டப்படுற கோடு, கதிராளி என்று நாங்கள் காட்டப்பட போகிற கோடு வந்து எப்படி இருக்குமெண்டா இப்படி இருக்கு. அதாவது ஜஸ்ட் மினிட், இதில் வந்து நாங்கள் சாரி பிள்ளைகள் என்ற அந்த வடிவா விளாங்கோணம்ன்றது தான் எங்களோட நோக்கம். அதால் என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்காக கஷ்டப்பட வேண்டி கிடாக்கு. ரைட். இப்போ பாருங்கள், இதில் ஒரு இப்படி ஒரு உருவம் தான் இதில் தெரியும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உருவம் தெரியும். அதாவது எந்த உருவம்ண்டா இது சைட் வியூவில் எங்களுக்கு தெரிகிற உருவம் எதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சைட் வியூ தான் தெரியும். அந்த சைட் வியூன்னு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இந்த உருவத்தில் காட்டலாம் எப்படி என்றா உங்களுக்கு விளங்குறவனுமன்ற வியூவில் பார்க்கல நாங்கள் எப்படி காட்டலாம்டா, இந்த கோட்டை வந்து கதிராளியை இந்த இதுக்குரிய கதிராளி இங்கே தெரியும், அதே மாதிரி கீழே இருக்கிற கதிராளி வந்து இங்கே தெரியும். ஏனெண்டா கதிராளியினுடைய குறுக்கு வெட்டு தான் எங்களுக்கு இங்கே தெரியுது. கதிராளியினுடைய குறுக்கு வெட்டு தான் இங்கே தெரியுது. அப்போ நாங்கள் கதிராளி என்றா சும்மா குறிப்போம், ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரிய வேணும் கதிராளி என்று நாங்கள் குறிக்கிறது வந்து எதை. உண்மையில் ஒரு கண் எடுத்தீங்கண்டா சாதாரணமாக எல்லாரும் கண்ணண்டா ஒரு ஆர்ட் பண்ணுற ஆட்கள் இப்படி தான் வரைவாங்க. சரியா? இதில் கதிராளின்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கண்டா இந்த பகுதி தான் கதிராளி. இந்த பகுதி தான் கதிராளி. அப்போ இந்த கதிராளின்ற பகுதி எல்லாருக்குமே கண்ணுன்ற எந்த படம் தெரியும், இந்த வட்டமாக தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இதோட தான் பழக்கப்பட்டனாங்க.
இந்த படம் வந்து பக்கத்தில் வரைச்சிருக்கிறது வந்து வெட்டுமுக தோற்றம். உண்மையில் பார்த்தீங்கண்டா சரியா, இதில் வந்து கவனிங்க, கதிராளின்றது இது கதிராளி சரியா, இது கதிராளி, இது கதிராளி, அதே நேரம் இதுவும் கதிராளி. அதாவது குறுக்குவெட்டு முகத்தோற்றத்தில் நாங்கள் இதை கதிராளியை வரைஞ்சிருக்கிறோம். அந்த வெட்டுமுக தோற்றத்தில் எங்களுக்கு தெரிய வேணும். இப்போ சில பிள்ளைகளுக்கு வந்து இந்த கதிராளியினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த படத்தில் சைட்டில் இருக்கிற படத்தில் விளங்குறது இல்லை. சில ஆக்கள் நினைப்பாங்க இந்த கண்ணுன்ற படம் வந்து என்ன மாதிரி இருக்குது. இந்த கண்ணுட படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா, இந்த கண் நாங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கிற கண்ணுக்கும் இந்த வெட்டுமுக தோற்றத்துக்கும் விளக்கங்கள் கொஞ்சம் சில பிள்ளைகளுக்கு விளங்க கஷ்டமாக இருக்கலாம். அப்போ உண்மையாக இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம்டா இந்த கதிராளின்றது வந்து இந்த மாதிரி இந்த இடம் தான் கதிராளி ரைட். அப்போ வில்லையினுடைய குறுக்குவெட்டு தெரிஞ்சிட்டது, கதிராளின்னு நாங்கள் சொல்கிறதும் இனி எங்களுக்கு விளங்கிட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்டா இந்த கண்ணில் எங்களுக்கு பெரும்பாலும் முன்னால் ஒரு மெல்லிய மென்சவ் ஒன்று காணப்படும், ஒளி புகக்கூடியது, ஒளி புகக்கூடிய ஒரு மென்சவ் ஒன்று காணப்படும். அது உண்மையாக பின்னுக்கு இருந்து வர்றதுன்ற மென்மையான பகுதி, விழிவன்கோதுன்ற ஒரு மென்மையான பகுதி. அந்த பகுதி என்னவா இருக்குமெண்டா நாங்கள் சொல்லுவோம் விழிவெண் படலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதிக்கு பேர் விழிவெண் படலம். ஏன் விழிவெண் படலம் அப்படின்னு சொல்கிறோம்டா அது வந்து ஒரு படலம் மாதிரி காணப்படும். படலம்டா என்ன? இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சில வேளையில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணுக்கு இப்போ சில வேளை நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அல்லது புதிய ஃபோன் வாங்கினீங்கண்டா, சும்மா நோக்கியா ஃபோன் சின்ன ஃபோனுகள் வாங்கினா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன பொலித்தீன் மாதிரி ஒன்று ஒட்டி இருப்பாங்க. அல்லது சாதாரண வாட்ச் வேண்டினீங்கன்னா வாட்சுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்கும். அது மாதிரி எங்களோட கண்ணுக்கு முன்னால் விழிக்கு முன்னால் ஒரு படலம் மாதிரி ஒரு சவ் ஒன்று காணப்படுது. அந்த மென் சவ்வு சில வேளையில் தடிச்சு போய் சிலாக்களுக்கு கண் தெரியாமலே போயிடுறது. அது ஒரு முக்கியமான மென் சவ்வு. அந்த விழிவெண் படலம் கண் மாற்று சிகிச்சையில் கூட பயன்படுறது. ஒரு மெல்லிய டிஷ்யூ ஒன்று, ஒரு தோல் ஒன்று, அந்த சரியான வயசுடைய ஆக்களுடைய பொருத்தி அதை செய்வாங்க. அப்போ அந்த விழிவெண் படலம்ன்றது முக்கியமான ஒன்று. நாங்கள் மோட்டார் பைக்கில் நீங்கள் எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும் மோட்டார் பைக் ஓடுவாங்க. மோட்டார் பைக் ஓடைக்கில் என்ன செய்யணும்னா ஹெல்மெட்டுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி இருக்கும், அதை விட்டுட்டு ஓடுவாங்க, அதை வெளியில் மேலே தூக்கி போட்டு ஓடுவாங்க. அப்போ அந்த காற்று வந்து அந்த விழிவெண் படலத்தில் அடிக்கும், தூசிகள் அடிக்கும். சில வழியில் அந்த படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அப்படி அடிக்க வைக்கல இந்த கண்ணமெல்லாம் இப்படி போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த விரைவான காற்றுகள் வரையக்கல இது சரியாக தாக்குப்படும், உலரும். அது இந்த விழிவெண் படலம் ஒரு முக்கியமானது. உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ பேருக்கு அந்த விழிவெண் படலம் சரியாக இல்லாதால கண்ணே தெரியாமல் இருக்கிறாங்க. வண்டுகள் பூச்சிகள் அதுகளெல்லாம் வந்து விளையாட்டுலாம் நாங்கள் அதை இயலுமானவரை தடுக்க வேணும். அப்போ மிக வேகமாக நாங்கள் மோட்டார் பைக் ஓடும்போது கட்டாயம் ஹெல்மெட் போட்டு அந்த ஹெல்மெட்டுக்கு முன்னால் இருக்கிற கண்ணாடி எழுத்து விடுறதால என்ன செய்யும், இந்த எங்களோட விழிவெண் படலம் பாதுகாக்கப்படும். அப்போ அந்த விழிவெண் படலம் ஒரு மென்சவு போல தான் இருக்கும். அப்போ இங்கே நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த இதில் காணப்படுற இந்த குழாய், இந்த மென்சவு விழிவெண் படலம், விழிவெண் படலம். சரி, இதில் பிள்ளைகள் எங்களை எழுதுறது கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். விழிவெண் படலம். சரி, நாங்கள் சரியான படங்கள் அங்கே பார்க்க போகிறோம், ஆனால் படத்தை விளங்கணுமென்றால் தான் எங்களுடைய நோக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் சரியா, அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், இந்த கண்ணில் வந்து இந்த தசைகள் மேலே பாருங்கள், இந்த கட்டசைகள் இருக்கும், இந்த கட்டசைகள் இருக்கும். உண்மையாக இந்த கத்தியால் வெட்டுப்படும் பொழுது, கத்தியால் இந்த கண்ணை வெட்டும்போது இந்த கண்ணில் வந்து இந்த இந்த பகுதியெல்லாம் வெட்டுப்படும், கத்தியால் வெட்டுப்பட்டிருக்கு. அப்போ அந்த தசையும் கொஞ்சம் மேலே கீழே வெட்டுப்படும், இந்த இடத்துல வெட்டுப்படும். அதே மாதிரி அந்த ஃபுல்லாக வெட்டிட்டு வரைக்கும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் வெட்டுப்படும்.
அப்போ அந்த தசை வெட்டுப்பட்ட தசை வந்து அந்த இடத்துல இருக்கிறபடினால நாங்கள் இந்த கட் தசையை இங்கே இதில் வரைவோம். அதே மாதிரி இங்கேயும் அந்த கட் தசையை வரைவோம். இப்போ உங்களுக்கு கண்ணிட படம் வந்து வடிவாக விளங்கணும்ன்றதான் என்னுடைய நோக்கம். கட் தசை இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, சிலவளை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டான்ஸ் பண்ணுறவங்க அல்லது சும்மா விளையாடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை வந்து அங்கேயும் இங்கேயும் அந்த கண்ணை அசைப்பாங்க. இப்போ கண்ணை வந்து இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, இந்த கண் டான்ஸ் பண்ணிக்கல கூட செய்வாங்க. அந்த மாதிரி கண்ணை அசைக்கிறதுண்டா எங்களோட விருப்பப்படி நாங்கள் அந்த கண்ணை அசைக்கிறோம்னு சொன்னால் அந்த கண் வந்து இச்சையுள் தசை, அதாவது வெறி தசையுடைய கட் தசையாக காணப்படும். அந்த தசை வந்து எங்களோட விருப்பப்படி அசைகிறபடியா வெறி தசை, அது எங்களோட விருப்பப்படி அசையும். உதாரணமாக அந்த தசை வந்து என்ன செய்யணும்னா அந்த மண்டையோட்டோட பொருத்தி வச்சிருக்கும். இப்போ எங்களோட மண்டையோடு கண் இப்படி இருக்குன்னா அந்த மண்டையோடுகள் உள்ளுக்குள்ள இருக்கிற குழிக்குள்ளே வந்து அது பொருத்தி வச்சிருக்கும். இல்லாட்டி நாங்கள் இப்படி விளையக்குள்ள கண் பழக்கண்டு வெளியில் வந்துடும். அப்படி வாரதில்லை. ஏன் வாரதில்லை? அங்கே மசில்ஸோட இருக்குது. வெட்டுப்பட கண்ணை நீங்கள் வெளியில் எடுக்கணுமே, எடுத்து அந்த சுற்றி வர அந்த தசைகளை எல்லாம் வெட்டினா தான் அந்த கண் கொஞ்சம் வெளியில் இழுத்து எடுக்கலாம். அப்படி அந்த கண் வந்து என்னவா இருக்குமெண்டா தசையோட பொருத்தி இருக்கும். அப்படி ரவுண்டாக 6 தசைகள் இருக்கும் சுற்றி வர. அது கட் தசைன்னு சொல்லுவோம். அந்த கட் தசையில் ஒரு பக்கம் வீக்காக இருந்துச்சுன்னா சிலவளை ஒரு கண்ணை இழுத்து வச்சுக்கொள்ளும் விங்கால பக்கம். சில ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாறு கண்ணுன்னு சொல்லுவாங்க, கண் ஒரு பக்கம் இழுத்துருக்கும். இந்த தசைகளில் வீக்னஸ் ஏதாவது வந்துச்சுண்டா அதுகள் சில வழியில் அந்த கண் திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனாலும் எது எப்படி இருக்கோ எங்கள்ட அந்த கட் தசை தான் கண்ணுக்குள்ளே என்ன செய்யுது, கண்ணை அந்த கட்குழிக்குள்ளே மண்டையோட்டில் இருக்கிற கட்குழிக்குள்ளே பொருத்தி வச்சிருக்கு. அப்போ எங்களுக்கு இப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால் கட் தசை அப்படின்னு சொல்கிற ஒரு விடயம் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. என்னது? கட் தசை. சரியா? அப்போ இதை நாங்கள் கட் தசைன்னு சொல்ல போகிறோம். ரைட். அந்த கட் தசையில் கட் தசை கிட்டத்தட்ட 3 சோடியன்னு சொல்லாம 6 கட் தசைகள் காணப்படுது. எங்களோட விருப்பப்படி மேலே கண்ணுக்கு மேலே இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அவதானிச்சிருப்பீங்க, சில வேளையில் மீன்கள் சாப்பிடும்போது, மீன் சாப்பிட்ற ஆட்களுக்கு தெரியும், மீன் கோது ஒன்றுக்குள்ளே தான் அந்த கண் இருக்கும். ஒரு கண் வந்து மீனை வடிவாக எடுத்தீங்கன்னா மீனில் ஒரு அரைக்கோள வடிவான ஒரு கோது ஒன்று இருக்கும். ஒரு கோது ஒன்று இருக்கும் அந்த இதில், அந்த மீனில் இருக்கும். மீனில் இருக்கிற அந்த கோது வந்து விழியை கவனமாக வச்சிருக்கிற ஒரு கோது. அதாவது விழி வெண்மையான ஒரு கோது, விழி வெண்கோது, விழி வெண்கோது அப்படின்னு சொல்லுவான். வெண்மையான கோது. அந்த விழிவெண் கோதுன்றது தான் என்ன சொல்லுங்க, கண்ணை வந்து இந்த சரியான ஒரு பொறிமுறை பாதுகாப்பில் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கு. சரியா? உங்களோட கண் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான டெக்னிக்கலான உறுப்பு. அந்த கண் உறுப்பை வந்து என்ன செய்திருக்குது, கவனமாக வச்சிருக்குது. அந்த விழிவன் கோடுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குருதி மைத்துளை குழாய்களை கொண்ட ஒரு நெட் அமைப்பு ஒன்று இருக்கும். ஆனால் குறுக்குவட்டில் இப்படி ஒரு கோடு தான் தெரியும் எங்களுக்கு. ஆனால் இந்த விழிவன் படலம் அப்படின்னு சொல்கிறது என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கண்ணுக்குள்ளே குருதியை வழங்குறதுக்கு உதவி செய்யும். கண்ணுக்குள்ளே வந்து இந்த விழிவன் படலம் குருதியை வழங்குறதுக்கு உதவி செய்யும். இதுதான் ஒரு முக்கியமான. இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு போல்டான ஒரு ஆளில் சில தலையில் சிலந்தி வலையை ஒன்றை வச்சிங்கண்டா, ஒரு பந்துக்கு மேலே சிலந்தி வலையை வச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் குறுக்கு வெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு தான் தெரியும், அந்த வலை அமைப்பு தெரியாது. சரியா? ஒரு கம்பியில் செய்த வலையொன்று எடுத்துட்டு இப்படி வெட்டி போட்டு சைட் வியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தான் தெரியும். நேராக பார்த்தீங்கன்னா பட்டி பட்டியாக தெரியும் ஒரு கம்பி வலை. ஆனால் அதை வெட்டிட்டு சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தான் தெரியும். இல்லையா? ஒரு உங்களுக்கு விளங்கும், இதை புரியும் இல்லையா? இப்போ இந்த இது வந்து பெருசாக இருக்குது இந்த டிவி, இப்படி பார்த்தீங்கன்னா சரி. ஆனால் இதே டிவியை வந்து நான் வந்து இந்த சைட்டில் இருந்து பார்த்தேன்னா, இந்த சைட்டில் பார்த்தா எனக்கு ஒரு கோடு தான் தெரியும். அந்த கோடு தெரிகிற மாதிரி தான் இங்கே இந்த சைட் வியூவில் இப்படி இருக்கு. இது வந்து தோல் உருவண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குருதியை வழங்குற ஒரு இது, அல்லது சிலந்தி வேலை அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. சரியா? சிலந்தி வேலை அல்லது தோல் உருவ அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க.
சரியா? இப்போ நீங்கள் ஒரு கண்ணிட அமைப்பை நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கலாம். சரியா? இதில் படத்தில் டக்குன்னு பார்த்தா எங்களுக்கு என்ன விடயம் அப்படின்னு சொல்லி புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த படத்தை வந்து இதெல்லாம் டைமென்ஷனில் இருக்கிற படங்கள், இந்த படத்தை வந்து உங்களுக்கு எப்படி விளங்க வேணுமன்றதுக்காக இந்த குறுக்குவெட்டு படங்களை வரைஞ்சிருக்கிறோம். சரியா? ரைட். அப்போ நாங்கள் இப்போ எங்களோட படத்துக்கு வருவோம். இதில் விழிவெண்கோது, இது தோல் உருவன்னு சொல்லுவோம் அல்லது சிலந்தி வேலை. தோல் உரு அல்லது சிலந்தி வேலை அப்படின்னு சொல்லுவோம். சரி, சிலந்தி வேலை. இப்போ அடுத்ததா உள்ளுக்குள்ள எங்களுக்கு முக்கியமான ஆள் கண்ணண்டவருடைய தொழிற்பாடே என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கறதுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருப்பார். அவர்தான் விழித்திரை. சரி, அவர் வந்து விழித்திரை. அந்த விழித்திரை எப்படி இருக்குமென்னு சொன்னீங்கன்னா இதில் இப்படி ஒரு கோடாக இருக்கும். அதுவும் என்ன மாதிரி இருக்குமெண்டா அந்த விழித்திரை சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கதவில் வந்து இந்த மணிகள் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நீள நீளமான மணிகள் வந்து தொங்கி இருக்கும். அது ஒரு திரை மாதிரி நிற்கும். ஆனால் அந்த மணிகளை விலத்தி கொண்டு போகலாம். சரியா? இப்போ அது எப்படி இருக்கும்னு நாங்கள் இப்போ விளங்கப்படுத்துவோம். இது வந்து விழித்திரை. ரைட். அந்த விழித்திரை எப்படி இருக்குமென்றதை பற்றி பார்ப்போம். இந்த விழித்திரைக்கு அடுத்ததாக ஒரு விடயத்தை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் நேர் அச்சில், அதாவது கண்ணினுடைய அச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணினுடைய அச்சில் நேராக ஒரு அச்சொண்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழித்திரை கொஞ்சம் வித்தியாசமான தோற்றம் ஒன்றை தரும். எங்களுக்கு எப்படியான வித்தியாசமான தோற்றம் ஒன்றை தருதுண்டா இந்த விழித்திரை இப்படியே வந்து இந்த அச்சில் ஒரு சின்ன ஒரு குழிவு மாதிரி வித்தியாசம் ஒன்றை காட்டுறோம். நாங்கள் இந்த விழித்திரையில் இந்த அச்சில் வந்து இந்த இடத்துல ஒரு நேரே இருக்கிற அச்சில் வந்து ஒரு வித்தியாசம் ஒன்றை காட்டுறோம். இந்த வித்தியாசத்தை காட்டுற நோக்கம் என்ன நோக்கம்ண்டா இந்த இடத்துல தெளிவான பிம்பம் ஒன்று விழும். அந்த தெளிவான பிம்பம் விழுகிற அந்த இடத்தை நாங்கள் சொல்றது மஞ்சள் பொட்டு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அவல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மைய சிற்றிறக்கம், அந்த மாதிரியான வசனங்கள் பாய்ப்பாங்க. சரியா? இந்த இடத்துல என்ன பயன்படுத்துவோம்டா மைய சிற்றிறக்கம் அல்லது அவல் அல்லது மஞ்சள் பொட்டு, ஜெலோ ஸ்பொட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஜெலோ ஸ்பொட்டும் நாங்கள் அதை பயன்படுத்துறது வழக்கம். அப்போ இதுக்கு பேர் மஞ்சள் பொட்டு, ஜெலோ ஸ்பொட், மஞ்சள் பொட்டு அல்லது மைய சிற்றிறக்கம், மைய சிற்றிறக்கம் அல்லது அவல் என்றும் சொல்லுவாங்க. சரி, அவல் சாப்பிட்ற அவல் இல்லை, சரியான ஒரு அவல் என்ற ஒரு பேர் ஒன்றை குறிக்கிறோம். சரியா? அப்போ எங்களுக்கு தெரியுது, என்ன தெரியுது, ஒரு கண்ணினுடைய படத்தை நாங்கள் இயலுமானவரை நாங்கள் வரைஞ்சி இதில் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். சரியா? இந்த கண்ணினுடைய படத்தை இயலுமானவரை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏனெண்டா அந்த ப்ராக்டிக்கலாக எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குற கண் வந்து இந்த இருக்குது. இதுதான் இந்த அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குற கண் இந்த இருக்குது. பாருங்கள், நான் வரைகிறேன், இந்த கீழே இருக்குது கோணரில். இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வரைகிற கண். இந்த கண்ணை வச்சுக்கொண்டு சில பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த படத்தை விளங்க கஷ்டப்படுவாங்களா. அதுக்காக தான் நாங்கள் விளங்கப்படுத்தியிருக்கோம். ஒரு கண்ணை வந்து சைட் வியூவில் எடுத்து அந்த கண்ணை வெட்டி பார்த்து ஒவ்வொரு வில்லைகள் எப்படி வெட்டுப்படுது, இந்த கதிராளிகள் எப்படி வெட்டுப்படுது, இந்த குறுக்கு வெட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் ஒரு விடயத்துக்கு வாரோம். கண்ணில் வந்து சரியா இந்த இடத்தை எடுத்தீங்கண்டா ஒளி உணர்வு இல்லாத ஒரு பகுதி, அதை நாங்கள் சொல்லுவோம் குருட்டிடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு பேர் ஏன்னா அதில் வந்து தெளிவாக இருக்காது, அந்த இடம் வந்து குருட்டிடம் அப்படின்னு சொல்லுவோம். பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, குருட்டிடம். சரியா? இந்த தொழிற்பாடுகளை பற்றி நாங்கள் பிறகு பார்க்கலாம். என்றாலும் இந்த கண்ணை பற்றி பார்க்கலாம். அதில் இருந்து வெளியேற இந்த குருட்டிடத்தில் இருந்து வெளியேற நரம்புகள்,
அதாவது ஏராளமான நரம்புகள் இதிலேருந்து வெளியேறும், இந்த இடத்துக்குள்ளால வெளியேறும். சரியா, இதுக்குள்ளால வந்து ஏராளமான பார்வை நரம்புகள், விஷன் நர்வ்ஸ், அதாவது இந்த பார்வை நரம்புகள் இதுக்குள்ளால வெளியேறும். அப்படி பார்வை நரம்புகள் வெளியேறினா சரியா அந்த இடத்த நாங்கள் குறிக்க வேண்டிய தேவை இருக்கு. பார்வை நரம்புகள் வெளியேறினா அந்த பார்வை நரம்புகளை குறிக்கணும். அப்போ இந்த பார்வை நரம்பு இதில் வெளியேறுது, இந்த பகுதிகளால் வெளியேறுது. அதை நாங்கள் சொல்லுவோம் பார்வை நரம்பு. இது மூளையத்தின் ஒரு பகுதிக்கு போய், மூளையின் பார்வைக்குரிய பகுதி அதுக்கு போய் அங்கே வந்து அது உணரப்படும். உண்மையாக கண் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கருவியே தவிர அதில் தோன்றுகிற உருவங்கள், இப்போ உதாரணமாக அவங்களுக்கு தெரியும், கண்ணன்றது நாங்கள் பார்க்குற ஒரு கருவியே தவிர, ஒரு வீடியோவை தவிர, அது என்ன எங்களுக்கு தோன்றுது, எங்களுடைய புலக்காட்சிகளை எல்லாம் உணர்றது மூளையத்தினுடைய பார்வை புலன் பரப்பு தான் அதை என்னன்றதை விளங்கி கொள்ளும். உதாரணமாக உங்களோட கண்ணுக்குள்ள நான் வந்து தலைகளாக தான் தெரிவேன். உங்களுக்கு நான் நேராக தெரிகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட மூளையும் அதுக்கு செட் ஆகியிருக்கு. ஏனெண்டா என்னுடைய கண்ணை போல ஒரு உருவத்தை செய்து முன்னால் வைக்கும் பொழுது அந்த கண்ணுக்குள்ளே வந்து தலைகளாக தான் பிம்பம் விழுகிறதா அவதானிச்சாங்க. அப்போ தலைகளாக தான் உங்களுக்கு டிவியில் தெரிகிற ஸ்க்ரீன் எல்லாம் படங்கள் எல்லாம் தலைகளாக தான் தெரியும். இப்போ ஒருவர் உங்களுக்கு முன்னால் நடந்து வாராருன்னா உங்களோட கண்ணுக்குள்ளே தலைகளாக தான் நடந்து வாரது தெரியும். ஆனால் அதை நிமிந்து உங்களோட உருவம் உங்களோட கண் தான் காட்டிக்கொள்ளுது. சரிதானே? அப்போ அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதை பற்றி இதெல்லாம் பார்ப்போம். இப்போ என்னுடைய நோக்கம் என்னவா இருந்ததுண்டா, ஒரு கண் எப்படி எங்களோட நெடுக்கு வெட்டு முகத்தோட்டத்தில் அந்த மாதிரி மேலேருந்து வெட்டுறாங்க, சைட்டாக வந்து வெட்டும் பொழுது அந்த கண்ணில் என்னென்ன பகுதிகள் காணப்படுது, அந்த சைட் வியூவில் ஒவ்வொரு பகுதியை நாங்கள் கதிராளின்னு குறிக்கைகளை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கதிராளின்னு நாங்கள் குறிச்சிருக்கிறது, அதாவது நீங்கள் பாருங்கள், இந்த கதிராளின்னு நான் குறிச்சிருக்கிற இடத்தை பாருங்கள். இது பெரும்பாலும் இந்த கதிராளின்னு நாங்கள் குறிக்கிறோம். இந்த பகுதி வந்து கதிராளி. சரியா? இந்த கதிராளின்னு நான் இங்கே குறிச்சிருக்கிற பகுதி வந்து கண்ணுக்குள்ளே போகிற ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும். கண்ணுக்குள்ளே போகிற ஒளியின் அளவை கட்டுப்படுத்துறது. சரி, அந்த வட்டம் வந்து கண்மணின்னு சொல்கிறது அப்படிதான். அப்போ அதில் ஒவ்வொரு தொழில்களையும் பற்றி நாங்கள் இதில் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு முடிப்போம் பிள்ளைகள். அதாவது உங்களுக்கு தெரியும், சரி, ஒரு கண்ணின் கட்டமைப்பை வச்சு பார்க்குறோம். கண்ணின் கட்டமைப்பில் முதலாவது முன்னுக்கு இருக்கிறது வந்து விழிவன் படலம். சரியா? உங்களுக்கு தெரியும், விழிவன் படலம்னு சொல்கிறது வந்து நாங்கள் இதில் குறித்து காட்டியிருக்கிறோம் ஒரு லைடி ஸ்க்ரீன் கலரில். அந்த விழிவன் படலம் வந்து இந்த இருக்குது, இதில் நாங்கள் முன்னுக்கு வரைஞ்சி கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பச்சை கலர் கோடாக வரைஞ்சி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விழிவன் படலம். அதுதான் கண் மாற்றி சிகிச்சைக்கு அவசியமானது. அதுக்கு அடுத்ததாக கதிராளி அப்படின்னு சொல்லி ஒரு அம்புக்குறி ஒன்று போட்டு காட்டியிருக்கிறோம். அந்த கதிராளின்றது உங்களோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கதிராளின்றது இந்த அம்புக்குறியில் காட்டியிருக்கிறோம். அதில் வெட்டுமுக தோற்றம் தான் காட்டியிருக்கிறோம். ஏன் கதிராளியினுடைய வெட்டுமுக தோற்றம் தான் இங்கே ரெண்டு இடத்துலையும் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. சரியா? அப்போ கதிராளியினுடைய வெட்டுமுக தோற்றம் இந்த கீழே இருக்கிற கண்ணிலையும் காட்டியிருக்கோம் கதிராளி. அப்போ கதிராளின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் கதிராளி எப்படி இருக்குமெண்டு. ஏன் கதிராளி எப்படி இருக்குமெண்டா அந்த நடுவில் ஒரு வட்டமான ஷேப்போடு இருக்கும். சரியா? அந்த கதிராளி என்ன வடிவத்தில் காணப்படுதுண்டா, இப்போ நாங்கள் உதாரணமாக கதிராளின்னு எழுதுறதில்ல, கதிராளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்டா, கதிராளி கதிர்களை ஆளியண்டா போகிறத வாரதை கண்ட்ரோல் பண்ணுறது. மின்னோட்டத்தில் வந்து படிப்போம், ஆளின்னா என்ன செய்யும், மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறது. அப்போ இங்கே கதிர்களை கட்டுப்படுத்துறது. என்ன கதிர்களை? ஒளிக்கதிர்களை கட்டுப்படுத்துறது. இந்த கதிராளி பருமன் சுருங்கி விரிஞ்சுதுன்னு சொன்னால் எங்களோட விட்டம் துளை வந்து சுருங்கி விரியும். உதாரணமாக பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த எங்களோட கண்ணில் ஒரு கருப்பு கலருக்குள்ள சிறிய ஒரு வட்டம் ஒன்று காணப்படும். அது எங்களோட கண்ட்ரோலில் இல்லை, எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. அது என்ன செய்யுதுண்டா தண்டை பாட்டிலேயே இயங்கும், கதிராளி சுருங்கி விரியும். இப்போ ஒரு நல்ல டோர்ச் லைட்டை எடுத்து அடித்தா அது டக்குன்னு சுருங்கும். ஏன்னா கணக்கு ஒளி போகிறதா அது விரும்பாது. கணக்கு ஒளி போனால் அது சுருங்கிடும் டக்குண்டு. நீங்கள் மங்கலான இடத்துல இருக்கீங்களா அது விரியும். கதிர்களுக்கு ஆளி தானே போகிறத வாரதை கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்படுத்துறது. அந்த வட்டமாக இருக்கிற அந்த கருப்பு இதுக்குள்ள சிறிய ஒரு துளை இருக்கும், அது சுருங்கும் விரியும். தண்டை பாட்டில் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இல்லை, அது தண்டை பாட்டில் நடக்கும். ஒரு முறை
ஒருவர் இறந்து விட்டாருன்னு கருதினாங்க. ஏன்னா அவர் பேச்சு மூச்சு இல்லை, அப்படியே இருக்கிறார். அவரில் வந்து தம்பி தம்பி ஒழும்புங்கண்டாலும் விளம்புறாரு இல்லை, மூச்சு வருதான்னு பார்த்தா தெரியுதும் இல்லை. சரி, அவருக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்போ ஒரு டாக்டர் வந்து என்ன செய்தாருண்டா, அந்த ஒரு பெண்ணில் ஒரு லைட் வச்சிருந்து கண்ணுக்குள்ளே அடித்தார். அடித்த உடனே அந்த கண்ணுக்குள்ளே இந்த கதிராளி அசைகிறத கண்டுட்டார். அப்போ சொன்னார், இல்லை இல்லை ஆள் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறார், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அனுப்புங்க. அப்போ நான் என்ன சொல்ல வாருனேன்டா, எங்கட கட்டுப்பாட்டில் இல்லாமல் தண்டப்பாட்டிலேயே அது சுருங்கி விரியக்கூடியது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சில வழியில் கிரவுண்ட்ஸில் வெளியில் நின்று விளையாடிட்டு டக்குன்னு அறைக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கொஞ்ச நேரம் ஒன்றுமே தெரியாது. ஏன், நீங்கள் வெளியில் கிரவுண்ட்ஸில் நிற்கல என்ன நடக்க வேண்டாம், சரியா, அந்த கதிராளி இந்த கிரவுண்ட்ஸில் நிற்கல பார்த்தீங்கன்னா அதோட முடிப்பம், சரியா, எஸ், இந்த நீங்கள் கிரவுண்ட்ஸ் ஒன்றில் நிற்கிறீங்கண்டா ஓகே, ரைட், இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. இதில் உங்களோட கண் நார்மலாக எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சரியா, உங்களோட கண் வந்து நார்மலாக ஒரு நார்மல் டைம்னு சொன்னால் இப்போ ஒரு சாதாரணமாக பகலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு இந்தளவு சைஸில் இருக்கும். சரியா, இந்த கண்ணுக்குள்ள துளை வந்து நடுவில் இந்த சைஸில் இருக்கும். நீங்கள் இது சாதாரணத்தில் சாதாரண வேளையில், சரியா. இப்போ நீங்கள் கிரவுண்ட்ஸில் நிற்கிறீங்க, கிரவுண்ட்ஸில் நிற்கல, அதாவது வெளியில் வெளிச்சத்தில் நிற்கல, உங்களோட கண்ணோட துளை வந்து கணக்கு வெளிச்சம் தானே, அப்போ ஒரு கொஞ்சம் போனாலே போதும். அப்போ உங்களோட கண்ணோட துளை வந்து என்னவா இருக்க போகுதுண்டா, சரியான சின்னதாக இருக்கு. கண்ணுக்குள்ள ஒளி போகிற அளவு வந்து உங்களுக்கு சரியான சின்னதாக இருக்கு. அப்போ இது வந்து பிரகாசமான நேரம், பிரகாசமான நேரத்தில் இது இந்த மாதிரி இருக்கும், பிரகாசமான வேளையில். அதே நேரம் இருளான நேரத்தில் என்ன நடக்க வேண்டாம், உங்களோட கண் வந்து இருளில் ஒளி குறைவு தானே, அதுக்காக என்ன செய்ய வேண்டாம், உங்கள் கண் வந்து நல்லா விரியும், பெரிய துளையோண்டா காட்டும். இதில் 3 நிலைகளை நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் பிள்ளைகள். ஒன்று வந்து சாதாரணம், சாதாரண நிலை, இது சாதாரண நிலை. அதாவது பிள்ளைகள் 3 நிலைகளை நான் குறிச்சிருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் நீங்கள் வந்து ஒரு புதிதான ஒரு இடத்தை எடுப்போம், சரியா. இப்போ நாங்கள் ஒரு புதிதான ஒரு இடத்தை எடுத்து விளங்கிக் கொள்வோம். அதாவது கண் வந்து இப்போ உதாரணமாக நாங்கள் உங்களை விளங்குறதுக்காக எழுதுவோம், சாதாரண நிலை. சாதாரண நிலை, சாதாரண நிலையில் என்ன மாதிரி இருக்கும், ஒளி கூடிய நிலையில் எவ்வாறு காணப்படும், ஒளி கூடிய நிலையில். இது இருளான நிலையில், சரியா, இருளான நிலையில். இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, சாதாரண நிலையில் உங்களுடைய கண் வந்து சாதாரண நிலையில் உங்களோட கண் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரியா. இருளான நிலையில் உங்களோட கண் வந்து கண்ணுக்குள்ளே வந்து எப்படி என்ன நடைபெறுது, ஒளி கூடிய நிலையில் என்ன நடைபெறுதுன்னு பார்ப்போம், சரியா. அதாவது 3 நிலைகளை இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, ஒளி கூடிய நிலையில் என்ன நடக்குமெண்டா, கண்மணி வந்து ஒளி கூட தானே உள்ளுக்குள்ளே போகுது, ஆகவே என்ன செய்வோம்னா கொஞ்சம் போனால் காணுமென்னு சொல்லி, அதாவது ஒரு அளவான அளவில் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த கண்மணி எங்களுக்கு என்ன செய்யுது, அந்த துளையினுடைய பருமன் வந்து மிகவும் சிறிதாக காணப்படுது, சரியா. அந்த கண்மணியில் வந்து துளையினுடைய பருமன் மிகவும் சிறிதாக காணப்படுது, ரைட். இது ஒரு விஷயம், மிகவும் சிறிதாக காணப்படுது. இப்போ சாதாரணமாக எங்களோட கண் எப்படி இருக்குமென்னு சொன்னால், சாதாரண நிலையில் எங்களோட கண் எப்படி இருக்கும், ஒரு அளவான துளையாக தான் இருக்கும், ஒரு அளவான துளையாக இருக்கும். இந்த துளை வந்து ஒரு சாதாரண ஆள்ட கண்ணிட நிலை வந்து இதில் காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இருளான நேரத்தில் எங்களுக்கு அதிக அளவு ஒளி தேவை வேண்டபடினால என்ன செய்ய வேண்டாம், எங்களோட கதிராளி வந்து பெரிய பாரிய ஒரு துளையொண்ட உருவாகும். இந்த கதிராளியில் வந்து ஒரு பாரிய துளையொண்டு உருவாகும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள் செல்லுகின்ற ஒளியின் அளவு, உள்ளுக்குள்ளே செல்லுகிற ஒளியின் அளவு வந்து
இதில் வந்து குறைவாக இருக்கும். இதில் இதுக்குள்ள வந்து ஒளியில அளவு வந்து பெரும்பாலும் இதில் குறைவாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒளி போகிறது போதும். ஒரு சும்மா சொல்லுங்க, ஒரு 800 சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோமா, சும்மா ஒரு 800 ஒளி கதிர் போதுமென்று சொன்னால், சும்மா அப்படி எண்ணெய் இல்லாது சும்மா சொல்கிறேன் 800 போதுமென்று சொன்னால் இங்கே 800க்காக இது இப்படி இருக்கும். ஏன் இங்கே இருக்கிற ஒளிக்கதிர் வந்து இங்கே ஏராளம், ஒரு 1000 2000 ஒளிக்கதிர் இருக்குன்னு யோசிங்க. சும்மா கற்பனையில் படிக்கிற விஷயமா 2000 ஒளிக்கதிர் வருதுண்டா ஒரு 800 இதுக்குள்ளே போதும். ஆனால் இங்கே சாதாரணமாக ஒரு 1000 ஒளிக்கதிர் தான் இங்கே இருக்குது. அப்படின்டா நாங்கள் இதுக்குள்ளே போகிறது பிள்ளைகள் இந்த பெருமானங்களை பாடமாக்குறது இல்லை, பெருமானங்கள் எல்லாம் சும்மா கற்பனை விளங்குறதுக்காக சொல்கிறேன். சரிதானே? உங்களை விளங்கணும். ஒரு 800 ஒளிக்கதிர் போகிறது சாதாரணமாக இது நார்மலாக இந்த துளையில் இருக்கும். சரியா? ஒரு 800 ஒளிக்கதிர் போகணுமெண்டா ஒரு இந்த நார்மல் டைமில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஒளிக்கதிரே ஒரு 250 ஒளிக்கதிர் தான் இருக்குது. ஏன்? இருளான இடம். பெரிய ஒரு துளையாக உருவானால் தான் என்ன செய்யும்? பெரிய துளையாக உருவானால் தான் இதுக்குள்ள 800 ஒளிக்கதிரும் போகும். சரியா? அப்போ இங்கே என்ன நடக்குதுண்டா, நீங்கள் விளையாடி கொண்டு நிற்கல, இது வந்து மைதானம், இது மைதானத்தில் நிற்கிறீங்க. மைதானத்தில் நிற்கல என்ன செய்யுது? உங்களோட கண்மணின்றது வந்து பிள்ளைகள் இந்த துளையை வந்து சொல்கிறது கண்மணி. இந்த துளைக்கு பேர் கண்மணி. அப்போ இந்த கண்மணி என்ன செய்யும்டா, சிறிய பருமனாக இருக்கு. இந்த கண்மணி வந்து பியூப்பிள் இது கொஞ்சம் அளவாக இருக்கு. ஆனால் மைதானத்துக்கு இருந்து நீங்கள் வீட்டுக்குள்ள வரையக்குள்ள என்ன செய்யுது, அந்த சிறிய துளை பெரிய துளையாக மாறுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். சரியா? சிறிய துளை வந்து பெரிய துளையாக மாறுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். பாருங்க, இந்த சைஸுக்கு மாறுது. அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் மங்கலான தோற்றம் நடக்கும். ஒரு மங்கலாக இருக்கும், ஒன்றும் தெரியாமல் இருக்கும் கொஞ்ச நேரம். அதே போல இருளான இடத்துல, இப்போ இருளான இடம் இது கரண்ட் எல்லாம் நின்றுட்டு டக்குன்னு லைட் வந்துச்சேண்டா அந்த பெரிய சைஸில் இருக்கிற அந்த துளை வந்து ஒரு நார்மல் சைஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த டைமில் எங்களுக்கு கொஞ்சம் கண் கூசுற மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரிதானே? அப்போ நான் இங்கே என்ன உங்களுக்கு சொல்ல வாரேன்டா, சரியா, என்ன உங்களுக்கு சொல்ல வாரேன்டா, இந்த கதிராளியினுடைய தொழிற்பாட்டினால கண்ணினுள் செல்லுகின்ற ஒளிக்கதிரின் அளவு மாற்றப்படுது. அதால தான் அதுக்கு பேர் என்ன, கதிர் ஆளி. சரியா? இப்போ கதிர் ஆளின்றது என்ன செய்யுது, கண்ணுக்குள் செல்லும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகின்றது. அது தன்னுடைய பாட்டிலேயே செய்யுது. ஆகவே மாணவர்களே, உங்களுடைய புத்தகத்தில் இப்போ நாங்கள் இருக்கிற விடயங்களை நாங்கள் வார கிளாஸில் மேலோட்டமாக பார்த்துட்டு போகலாம். ஒரு கண்ணினுடைய நெடுக்குவெட்டு முகம் எவ்வாறு இருக்கின்றது, அதன் தொழிற்பாடுகள் என்னென்னதை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் வார கிளாஸில் படிப்போம் என்று கூறி நன்றி கூறி தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.